டு லேண்ட்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உப்பு கறி தான். செமையானது. இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதை வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதை நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். இது சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வெங்காயம் 20 வெங்காயம் நீங்கள் நல்லா சேர்த்துக்குங்க. சேர்த்து பொடிசா அரைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடுகுளுந்து, ஜீரகம், பெருஞ்சீரகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வத்தல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க, உரப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வத்தல் வதங்கி அதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள், அடுத்து எண்ணெய், இதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட போகிறோம். ஸோ அதை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க எண்ணெயை, ஏன்னா அதை நல்லா வதங்கணுமா இல்லையா, நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சட்டி காயட்டும். சட்டி காஞ்ச உடனே அவ்வளோதான். சட்டி காஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை இதை போட்டுடலாம். நல்லா வெடிக்கிற ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தில் போட்டுருவோம். நல்லா வதக்கிடலாம். இது கண்ணாடி பாதி வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ் இது போதும், நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கின ஸ்டேஜில் இந்த சிக்கனை நல்லா புளிஞ்சு போட்டுருங்க. சிக்கனுக்கு தண்ணியே தேவையில்லை, சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதாவது சிக்கனை தண்ணி ஊற்றிடாதீங்க. பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான். அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ கிண்டி விட்டுட்டு வேறு எதுவுமே தேவையில்லை, உப்பு போட்டுடலாம். ஆமாம், அவ்வளோதான். எல்லாமே போட்டாச்சு, கிண்டி போட்டாச்சு. இதில் சிலவங்க பார்த்தா தேங்காய் சின்ன போடுவாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வேகட்டும். எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சொல்லிதான் உப்பு கறி. தண்ணி பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை,
அது தண்ணியே அந்த கோழியில் தண்ணி நிறையா இருக்கும். அதனால் வந்து அந்த தண்ணியை போதுமானது. இதை நல்லா சுள்ள கிண்டிட்டோம்னா அதுதான் உப்பு கறி. உங்கள் கிட்டேயும் மறக்காமல் குழந்தை செஞ்சு கொடுங்க. இந்த இந்த நெய்ச்சோறுக்கு இந்த உப்பு கறி ரொம்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ஒருக்க மீன் குழம்பு வேறு நல்லாவும் இருக்கும். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை ஆகட்டும், அப்படியே காமிக்கிறேன் மாட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள், அதை திறந்து காமிக்கிறேன். வாவ், பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு இங்கே வர நல்லா வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. இல்லை வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது காரமாக தான் இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அது ஆஃபர் தான். பாருங்கள், பார்க்கவே அமேசிங்காக இருக்கா? கறி நல்லா வெந்துருங்க. சூப்பராக இருக்கா? அதுலேயே எண்ணெய் மேலேருந்து நல்லா வந்திருக்கும். கறினா பார்த்து நல்லா சுட கிண்டிடலாம். அவ்வளோதான். இது சாப்பிட்டு கொடுக்கணும் சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். கொண்டாந்து சூப்பராக இருக்கும். இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று, அனைத்து இறை வளமும் பெற்று, எல்லா உள்ளங்களும் நன்றாக இருக்கத்தக்கதான நான் வந்து வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.